السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 94 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 95வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த கித்தாப் அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இந்த கித்தாபை நம்மளுக்கு அலி ஜாரிம் பக், முஸ்தபா அமீன் பக் என இரு பெரும் இமாம்கள் நம்மளுக்கு வகுத்து தந்துள்ளார்கள், எழுதி தந்துள்ளார்கள். இது அரபி இலக்கணத்தை தெளிவாக பயிற்சிகளுடன் பேசக்கூடிய ஒரு புத்தகமாகும். இதை நாம் தொடர்ந்து காணும் பொழுது அரபி இலக்கணத்தை தெளிவாக, இன்னும் அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் சந்தேகமின்றி தெரிந்து கொள்ள முடியும். பயிற்சிகளிடம் சேர்ந்து, வெறும் பாடம் மட்டுமின்றி பயிற்சிகளையும் நாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது, ஏராபையும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதும் ஒவ்வொரு புது புது ஏராபுகள் எப்படி வழங்க வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். வாருங்கள், நாம் பாடத்தையும் கவனிப்போம், பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். படித்ததை நாம் மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அக்ஸாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் 4வது பாடமான இஸ்முத் தஃலீலை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதே 3 பாடமாக பிரித்து நம்மளுக்கு நடத்தினார்கள். இஸ்மு தஃலீல் என்றால் என்ன, அதனுடைய நிபந்தனைகளை பற்றி முதல் பாடமும், இஸ்மு தஃலீல் எத்தனை நிலைமைகளில் வரும், 4 நிலைமையில் வரும் என 2வது பாடமும், 3வது பாடத்தில் அது என்ன அமல் செய்யும் என்பதை 3வது பாடத்திலும் நம்மளுக்கு நடத்தினார்கள். இஸ்மு தஃலீல் என்றால் என்ன, இரண்டு விஷயத்திற்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த இரண்டுக்குமே அந்த தன்மை இருக்கும், ஆனால் ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்கு இஸ்மு தஃபீல் என்பார்கள். இன்னும் அதோட நிபந்தனைகள் என்ன, தஅஜ்ஜுபுக்கு வரக்கூடிய அந்த 8 நிபந்தனைகள் இந்த இஸ்மு தஃலீலுக்கு வசனு எடுக்க வேண்டும் என்றால் அந்த 8 நிபந்தனைகள் இதற்கும் வர வேண்டும். தஅஜ்ஜுபுடைய வசனுக்கு 8 நிபந்தனைகள் படித்தோம். அதே 8 நிபந்தனைகள் வந்தால்தான் என்ன செய்ய முடியும், இஸ்மு தஃலீலுக்கு நாம் என்ன செய்ய முடியும், இந்த வசனில் கொண்டு வர முடியும். அப்படி அந்த 8 நிபந்தனைகள் இல்லை என்றால் அஷத்து அக்சர் என்று கொண்டு வந்து நாம் எதை நாடுகிறோமோ அதை மஸ்தராக பின்னாடி கொண்டு வர வேண்டும் என்று நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார்கள். இதுதான் நிபந்தனைகள். 4 நிலைமைகள். இஸ்மு தஃலீல் 4 நிலைமைகள் வரும். என்னென்ன நிலைமைகள்? அலிஃப் லாம் இல்லாமல் இலாஃபத் இல்லாமல் வருவது முதல் நிலைமை. 2வது இலாஃபத்தில் நக்கிராவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது. 3வது மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது. 4வது அலிஃப்லாமுடன் வருவது. இதில் முதல் நிலைமையில் அலிஃப்லாமும் இலாஃபத்தும் இல்லாமல் தனிமையாக இருந்தால் அது எப்பொழுதுமே முஃப்ரதாக வரும், அதே போல முதக்கராக வரும். அதே போல நக்கிராவின் பக்கம் இலாஃபத்துடன் வந்தால் அப்பொழுது முஃப்ரதாக வரும், முதக்கராக வரும். மற்ற நிலைமைகளில் என்னது, அலிஃப்லாமுடன் வந்தால் அது முன்னாடி உள்ளதற்கு மௌசூஃபுக்கு தோதுவாக தான் வரும். ஒரு மரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டால் அந்த நிலைமையில் நம்ம தோதுவாகவும் கொண்டு வரலாம், முன்னாடி உள்ளதற்கு தோதுவாக கொண்டு வரலாம், தோது இல்லாமல் முஃப்ரத் முதக்கராவும் கொண்டு வரலாம் என 4 நிலைமைகளை பார்த்தோம். கடைசியாக அமல். அது என்ன அமல் செய்யும் என்று பார்க்கும் பொழுது, லாஹிரா என்னது, முஸ்தத்திரான லம்மிருக்கு அது என்ன செய்யும், ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா செய்யும். வெளிப்படையாக இது அமல் செய்யுமா என்று கேட்டால் ஆம், அமல் செய்யும். அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, அந்த இஸ்மு தஃலீலுக்கு முன்னாடி நஃபியோ இல்லை இஸ்திஃபாமோ அல்லது நஹியோ வந்திருக்க வேண்டும். அந்த இஸ்மு தஃலீலோட இடத்தில் ஒரு அதே இஸ்மு தஃலீல் கொடுக்கக்கூடிய அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலை போட முடிய வேண்டும். இன்னும் அது எதற்கு ரெஃபர் செய்ததோ வெளிப்படையான அந்த வார்த்தை அந்நிய வார்த்தையாக வேண்டும். அப்படி என்றால் முன்னாடி போயிருக்க கூடாது, பின்னாடிதான் வரணும். 4வது, தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ முஃபல்லல் அலிஹி, இந்த மர்ஃபூஆ நம்ம எது ரெஃபர் செய்யறோமோ அதுதான் முஃபல்லல் அலிஹிவாக இருக்க வேண்டும் என்று நாம் தெளிவாக பாடத்தில் கண்டுவிட்டோம். வாருங்கள், இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். இப்ப பயிற்சி 7 பாருங்க. ஹத்தீஸ் அனில் முசன்னல் வாஹிதி வ ஜம்இஹி ஃபில் மிசாலில் ஆதி. சரியா? மஅ பயானில் உஜூஹில் மும்கினதி ஃபி இஸ்மி தஃலீலி வதுகுரி சபப. அப்ப பின்வரும் உதாரணத்திலே ஒன்றின் வாஹிதின் முசன்னாவை தொட்டும் நீ பேசு, இன்னும் அந்த வாஹிதுடைய ஜம்மை தொட்டும் நீ பேசு. இப்போ வாஹித் ஒருமையில் வந்திருக்கு, ஹாதா ஒருமை, வலது ஒருமை எல்லாம் ஒருமையில் வந்திருக்கு. இப்போ ஒருமையினுடைய அந்த முசன்னாவை இருமையை தொட்டும் பேசு, அந்த ஒருமையின் பன்மையை தொட்டும் பேசு. இப்போ வலதுனா அதோடைய வலதானி அப்படின்னு என்ன செய்யணும்,
முசன்னாவாகவும் அந்த ஒருமையின் முசன்னாவை தொட்டும் நீ உரையாடு பேசு. இன்னும் அந்த முசன்னாவுடைய ஜம்மு வலதுன்னா அவுலாத் அப்படின்னு என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஜம்மாக்கி நீ பேசு. சரியா? பின் மிசாலில் ஆத்தி பின்வரும் உதாரணத்திலே, இந்த உதாரணத்திலே பயானில் உஜூஹில் மும்கினத்தி ஃபி இஸ்மி தஃப்லீலி, இஸ்மு தஃப்லீலிலே சாத்தியமான வகைகளை விளக்குவதுடன், இஸ்மு தஃப்லீல சாத்தியமான வகைகள் எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் என்ற அந்த வகைகளை விளக்குவதுடன் நீ என்ன செய், முசன்னாவிடம் நீ ஜம்மை தொட்டும் நீ உரையாடு. ஒதுக்குறி சபப இன்னும் காரணத்தை கூறு. அப்ப சாத்தியமான வகைகள் வருவதின் காரணம், ஏன் இந்த இஸ்மு தஃப்லீல் வந்துச்சு, அதற்கான காரணம், எல்லா வகைகளையும் சொல்லிட்டு அதோடைய காரணத்தையும் நம்ம சொல்லணும். சரியா? வாருங்கள் இப்பொழுது அந்த பயிற்சியை காண்போமா. மிகவும் சின்ன பயிற்சி தான், ஒரே ஒரு வாசகம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, பயிற்சி 7. பால் முசன்னா, முசன்னாவுக்கு பாருங்க, அதானி முசன்னா இருமையா ஆக்கி அதை பேச சொன்னாங்களே, மேல சொன்ன வாசகத்துக்கு இதெல்லாம் இருமை. சரியா? அஹ் ஹாதானில் வலதானி, இந்த இரண்டு குழந்தை ஆகிறது. அக்பரு இஹ்வதிஹிமா அக்லன், அவ்விரண்டு குழந்தையின் சகோதரர்களில் அறிவால் பெரியவர்கள். இப்ப பல சகோதரர்கள், இந்த ரெண்டு குழந்தைகள் தான் யாரு, அறிவால் பெரியவர்கள். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, இது இப்படியும் படிக்கலாம். ரெண்டாவதா, அவ் அக்பரா இஹ்வதிஹிமா அக்லன், அவ்விரண்டு சகோதரர்களிலேயே அறிவால் இவரும் தான் பெரியவர்கள். இப்ப நம்மளுக்கு தெரியும், நல்லா முன்னாடி பாடுறதை பார்த்து விட்டோம். என்னது? இஸ்மு தஃப்லீலுடன் நாம் மாரிஃபாவை இலாஃபத் செய்யும் பொழுது, இஹ்வத்திஹிமன்றது முலாஃப் முலாஃப் இலைஹி மாரிஃபா தானே. இப்போ ஒரு மாரிஃபாவை இனாஃபத் செய்யும் பொழுது நாம் ரெண்டு வகையாகவும் படிக்கலாம். அதற்கு முன்னாடி உள்ளதற்கு தோதுவாக அக்பரா என்றும், அதற்கு முன்னாடி உள்ளது தோது இல்லாமல் முஃப்ரத் முதக்கராகவும் படிக்கலாம் என்று நாம் பாடத்தில் படித்தோம் அல்லவா. அதற்கான பயிற்சி தான் இங்கு இரண்டாகவும் கொண்டு வந்துள்ளார்கள். சரியா? அர்த்தம் ஒன்றுதான். நம்ம எப்படி வார்த்தையை எப்படி கொண்டு வரணும், அக்பர்னு கொண்டு வரலாம், அக்பரான்னு கொண்டு வரலாம். அது பன்மைக்கு பாருங்க, அவுலா இல் அவுலாது, இந்த குழந்தைகள், அக்பரு இஹ்வதிஹிம், இந்த குழந்தைகளின் சகோதரர்களில், அக்லன் அறிவால் பெரியவர்கள். இப்ப அக்பர்னு படிக்கலாம், அவு அகாபிரு இஹ்வதிஹிம் அக்லன், அவர்களின் சகோதரர்களில் அறிவால் பெரியவர்கள் ஆவார்கள். இப்படியும் படிக்கலாம், அர்த்தம் ஒண்ணுதான். சரியா? அப்ப நான் அதேதான் இஹ்வதிஹின்ற ஒரு என்னது மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்டதின் காரணமாக என்னன்னு படிக்கலாம், தோது இல்லாமல் முஃப்ரது முதக்கராவும் படிக்கலாம், அல்லது இந்த அவுலாது ஜம்முனால அதுக்கு தோதுவாக அகாபிரு என்றும் என்ன செய்யலாம், தோதுவாகவும் படிக்கலாம். காரணம் கேட்டாங்க, உஜூஹுல் மும்கினத்து ஃபி இஸ்மி தஃப்லீல், இஸ்மு தஃப்லீல் சாத்தியமான வகைகள் என்னென்னு கேட்டாங்களே. அப்ப பாருங்க, இஸ்மு தஃப்லீல் தஜூசு ஃபீஹில் முத்தாபகத்து வ அதமுஹா, அந்த இஸ்மு தஃப்லீலிலே தோதுவாகுவது கூடும், அதமுஹா இன்னும் தோதுவாகாதது கூடும். தோதுவாகிறதுனா முன்னாடி உள்ள அந்த சீகாக்கு தோதுவாக வருவதும் கூடும், வராமல் இருப்பதும் கூடும். காரணம் என்ன? சபபு தாலிக்கு, அதனுடைய காரணம் என்ன? நீ அன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக இஸ்மு தஃப்லீல் ஆகிறது உதீஃப இலா மாரிஃபத்தின், ஒரு மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்டது. மாரிஃபா இது இஹ்வத்திஹிமான் என்ற இலாஃபத் மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்டது. அப்படி மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்டால் இதான காரணம். ரெண்டு வகையும் படிக்கலாம்னு படிச்சிருக்கோம், அதான் அப்படி படித்தோம். சரியா? இப்ப வாருங்கள் அடுத்த பயிற்சியை நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போமா. இப்ப பயிற்சி 8 பாருங்க. பயிற்சி 8 பாருங்க, என்ன சொல்றாங்க. ஹத்தீஸ் அனில் முசன்னா வல் ஜம்இ, இருமை என்னும் பன்மையை தொட்டும் நீ பேசு. ம முதக்கரைனி முஅன்னசைனி ஃபில் மிசாலில் ஆத்தி, பின்வரும் உதாரணத்திலே ஆண்பாலாக இருக்கும் நிலையிலும் பெண்பாலாக்கப்பட்ட நிலையிலும் ஆண்பாலாக்கப்பட்ட நிலையிலும் இருமையை தொட்டும் பன்மையை தொட்டும் நீ உரையாடு. இப்ப பின்னாடி ஒண்ணு கொடுத்துட்டாங்க, இது எப்படி பேசணும், முசன்னா ஆண்பால் பெண்பால், அடுத்து ஜம்மு ஆண்பால் பெண்பாலாக நம்ம என்ன செய்யணும். சரியா? அப்ப இதோடைய அர்த்தம் கீழே நம்ம அர்த்தம் பார்க்க போறோம். இருந்தாலும் இங்க ஒரு தடவை பார்த்துவிடும். மன் கனி அபிமா, இந்த தன்னிடத்தில் உள்ள ஒன்றை கொண்டு யார் போதுமாக்கிக் கொள்வாரோ, போதுமென்று போதுமாக்கிக் கொள்வாரோ, ஃபஹுவல் அஸ்அது ஹயாத்தன், அவர்தான் தர்பாக்கியசாலி. ஹயாத்தன் வாழ்க்கையால் மிகவும் நர்பாக்கியசாலி ஆவார். சரியா?
அப்ப வாருங்கள், அது அவங்க பேசின காரணம் கேட்கல. முன்னாடி உள்ள பயிற்சிகள் தான் காரணம் கேட்டாங்க. அந்த மாதிரி இங்க காரணம் கேட்கல, பேசினா மட்டும் போதும். சரியா? இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அல் முசன்னா அல் முதக்கர், ஆண்பால் இருமை. மன் கனா பிமா இந்தஹுமா, யார் இருவர் போதுமாக்கிக் கொள்வாரோ, போதும் என்று கருதுவாரோ, பிமா இந்தஹுமா, அவ்விருவர் இடத்தில் உள்ள ஒன்றை கொண்டு யார் போதும் என்று கருதுவாரோ, இருப்பது இன்னது அவற்றை இருக்கிறத வச்சு போதும் என்று மனம் கொள்வாரோ. சரியா? அதிகமா ஆசைப்படல, இருக்கிறத வச்சே போதும் என்று பொருந்தி கொள்வாரோ, ஃபஹுமா, அவ்விருவர் தான் அல் அஸ்ஆதானி ஹயாத்தன், வாழ்க்கையால் மிகவும் நர்பாக்கியசாலி ஆவார்கள். அடுத்து பாருங்க, அல் முசன்னா முஅன்னஸ், இருமை பெண்பால்ல. சரியா? மன் கனஅதா, கனஅதானா, யார் இரு பெண்கள் போதுமாக்கிக் கொள்வார்களோ, பிமா இந்தஹுமா, தன்னிடத்தில் அவ்விருவரிடத்தில் இருக்கும் ஒன்றை கொண்டே யார் போதும் என்று பொருந்திக் கொள்வார்களோ, ஃபஹும ஸுஅதயானி ஹயாத்தன், அவ்விருவர்தான் வாழ்க்கையால் என்னது நர்பாக்கியசாலி ஆவார்கள். அடுத்து பாருங்க, ஜம் உல் முதக்கரி சாலிம். அப்ப ஆண்பால் பன்மை. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, அதுக்கு மன்கனஉ, யார் பல ஆண்கள் பொருந்திக் கொள்வார்களோ, விமா இந்தஹும், அவர்களிடத்தில் இருக்கும் ஒன்றை கொண்டே போதும் என்று பொருந்திக் கொள்வார்களோ, ஃபஹுமுல் அஸ்அதூன ஹயாத்தன், அவர்கள்தான் எப்படிப்பட்டவர்கள், வாழ்க்கையால் மிகவும் நர்பாக்கியசாலி ஆவார்கள். அடுத்து பாருங்க, ஜம்மு முஅன்னசி சாலிம். இப்ப ஜம்மு முஅன்னஸ் சாலிம்க்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. மன் கனஅன, யார் பல பெண்கள் பொருந்திக் கொள்வார்களோ, பிமா இந்தஹுன்ன, அவர்களிடத்தில் இருக்கும் ஒன்றை கொண்டே பொருந்திக் கொண்டு போதும் என்று பொருந்திக் கொள்வார்களோ, ஃபஹுன்ன ஸுஅதயாத்து, அப்ப அவர்கள்தான் நர்பாக்கியசாலியான பெண்கள். ஹயாத்தில், வாழ்க்கையால் அவர்கள்தான் மிகவும் நர்பாக்கியசாலியான பெண்கள். இப்ப நானும் என்ன செஞ்சாச்சு, நம்ம பேசியாச்சா? சரி, அவங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்தாச்சா? இப்ப வாருங்கள், அடுத்த பயிற்சி நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து காண்போமா? இப்ப எத்தனாவது பயிற்சி பார்க்க போகிறோம்? பயிற்சி 9 காண இருக்கின்றோம். பயிற்சி 9 என்ன சொல்றாங்க பாருங்க. 1. أخبر باسم التفضيل محلا بأل عن جميع ضمائر الرفع المنفصلة في حال الخطاب. நீ ஹபராக்கு, இஸ்மு தஃப்லீலை கொண்டு ஹபராக்கு. எத்தகைய இஸ்மு தஃப்லீல்? முஹல்லன் பி அல், அலிஃபாமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் உள்ள இஸ்மு தஃப்லீலை கொண்டு ஹபராக்கு. அன் ஜமீஇ லமாயிரி ரஃபாஇல் முன்ஃபசிலதி ஃபி ஹாலில் ஹிதாபி, எதிரிலே உள்ள, எதிர் ஹிதாப்னா நம்மளுக்கு நேர் எதிராக உள்ள, எதிர்த்தரப்பில் உள்ள, முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலையிலே உள்ள, பிரிந்திருக்கக்கூடிய, முத்தசிலாகையில முன்ஃபசிலான லமீர்கள். சரியா? ரஃபாயின் பிரிந்திருக்கக்கூடிய லமீர்கள் அனைத்து தொட்டும் அலிஃபாமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் உள்ள இஸ்மு தஃப்லீலை ஹபராக்கு. அப்ப ரஃபாவுடைய முன்ஃபசிலான லமீர் என்ன என்ன என்பது ஃபி ஹாலில் ஹிதாபி, இப்ப முன்னிலையில் உள்ள அந்த நிலைமையிலே அறிவிக்கக்கூடிய ரஃபாவுடைய நிலையில் உள்ள முன்ஃபசிலான லமீர்கள். முத்தசிலில முன்ஃபசிலான அது என்னென்ன? அந்த, அந்துமா, அந்தும், அந்தி, அந்துமா, அந்துன்ன, நீ ஒருவர், நீ இருவர், நீ பல பேர், ஆண்பால். அதே போல பெண்பால அந்தி, அந்துமா, அந்துனோ. இதுதான் என்னது? எதிர்வினையில முன்னிலையில உள்ளவங்களை பார்த்து குறிக்கக்கூடிய ரஃபாவுடைய முன்ஃபசிலான லமீர்கள், அனைத்து லமீர்கள். சரியா? ரஃபாவுடைய முன்ஃபசிலான அனைத்து லமீர்களை தொட்டும் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் இஸ்மு தஃபீலை கொண்டு சபராக்கு. அப்ப லமீர், இந்த லமீர்கள் எல்லாம் முபத்ததா வைக்கணும், இந்த அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட அத இஸ்மு தஃப்லீலை ஹபராக்கணும். ரெண்டாவது பாருங்க, அஸ்பிர் பி இஸ்மி தஃப்லீலின் முலா. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஆஹ் இஸ்மு தஃப்லீலை கொண்டு சபராக்கு முதாஃபின் இலா நக்கிரத்தின், நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்ட இஸ்மு தஃப்லீலை கொண்டு நீ என்ன செய், சபராக்கு. அன் லமீரை அர்ரஃபஇல் முன்ஃபசிலைனி ஃபி ஹாலி தகல்லுமி, தன்னிலையை குறிக்கக்கூடிய, தன்னிலையை குறிக்கக்கூடிய அந்த நிலையிலே உள்ள முன்ஃபசிலான ரஃபாயின் ரெண்டு, ரஃபாவுடைய முன்ஃபசிலான ரெண்டு லமீரை தொட்டும். ரஃபாவுடைய முன்ஃபசிலான ரெண்டு லமீர் தன்னிலை ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. அன நஹ்னு, அதன தன்னிலை நான், நாங்கள். அன நஹ்னு. சரியா? இப்ப தன்னிலையினுடைய நிலையிலே உள்ள ரஃபாயின் முன்ஃபசிலான இரண்டு லமீரை தொட்டும்
நக்கிராவை பக்கம் இணைக்கப்பட்ட இஸ்மு தஃப்லீலை கொண்டு ஹபராக்கு. சரியா? அடுத்து பாருங்க மூன்றாவது, அஸ்பிர் பிஸ்மி தஃப்லீலின் முலாஃபின் இலா மாரிஃபத்தின். மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட இஸ்மு தஃப்லீலை கொண்டு ஹபராக்கு. அன் ஜமீஇ அஸ்மா இல் இஷாரா. இஸ்மு இஷாராக்கள் அனைத்து இஸ்மு இஷாராக்களை தொட்டும் என்ன செய், நீ ஹபராக்கு. எது மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட இஸ்மு தஃப்லீலை ஹபராக்கு. பாருங்கள், அவர்கள் சொன்னதை இப்போ என்ன செய்வோம், நாம் சொல்லுவோமா? பாருங்கள், அதனுடைய பயிற்சியின் பதில் இங்க இருக்கிறது பாருங்கள். ஆஹ் இப்போ பாருங்க. அந்த அந்த அந்தி, அந்துமா அந்துமா. அப்ப அந்த ஆண்பால், அந்தி பெண்பால், எல்லாம் என்னது, முன்னிலையில உள்ளவங்கள அறிவிக்கக்கூடிய வார்த்தை. பாருங்க, அந்தல் அஃவல், நீதான் சிறந்தவன். அந்தில் ஃபுதுலா, பெண்ணே நீ, பெண்ணை பார்த்து சொல்வது, பெண்ணே நீதான் அல் ஃபுதுலா, மிகவும் சிறந்தவன். அடுத்து பாருங்க, இங்க போட்டிருக்கு பாருங்க, லில் முஃப்ரதில் முதக்கரில் முஹாத்தபி. எல்லாம் முஹாத்தப் தான், என்னதான் முஹாத்தப் எதுக்குமே கொண்டு வரல. சரியா? ஆண் பால் ஒருமைக்குரியதா இருக்கும். அந்தில் ஃபுதுலா, நீதான் சிறந்தவன். அப்ப லில் முஃப்ரதத்தில் முஅன்னசதி, பெண் பால் ஒருமைக்குரியதா இருக்கும். அந்துமல் அஃலலானி, ஆஹ் நீங்கள் இருவர், ஆண்கள் நீங்கள் இருவர், அல் அஃலலானி, மிகவும் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். லில் முசன்னல் முதக்கரி, ஆண் பால் இருமைக்கு. சரியா? அந்துமல் ஃபுதுலயானி, பெண் பெண்கள் நீங்கள் இருவர், அல் ஃபுதுலயானி, பெண் பாலை பார்த்து சொல்வது, நீங்கள் இருவர் அல் ஃபுதுலயானி, மிகவும் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். இல் முசன்னல் முஅன்னசி, பெண் பால் இருமைக்குரியதா இருக்கும். சரியா? அந்துமுல் அஃபாலிலு, நீங்கள் தான் சிறந்தவர்களாக, மிகவும் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். அப்ப அல் அஃலலூன, அப்ப அஃபாலிலு தான் அதிகமாக வரும். சில சமயம் தான் அஃலலூன வசனில் வரும். சரியா? நேரடியான வசன் பார்த்தீர்கள் என்றால் அஃபாலில் தான். சரியா? அதனாலதான் இதை பிராக்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள் ஆவீர்கள். லிஜம் இல் துக்கூரி, ஆண்பால் பெண்மைக்கு பன்மை, ஆண்பால் ஆண்பால் பன்மைக்கு வரும். அந்தும் அஃபாலிலு, நீங்கள் தான் யாரு, மிகவும் சிறந்தவர்கள். அடுத்து பாருங்க, அந்துன்னல் ஃபுதலையாத்து, பெண்பால் பன்மை, பெண்களே நீங்கள் தான் அல் ஃபுதலையாத்து, மிகவும் சிறந்த பெண்கள், மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஜம்இல் இனாசி, பெண்பால் பன்மைக்குரியதா இருக்கும். அப்ப எதிரில் உள்ள மொத்தம் 6 தான் இருக்கு. அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, 6க்கும் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து பாருங்க, இஸ்மு தஃலீலி முதாஃபுன் இலா நக்கீரத்தின் அன் லமீரை ரஃபைல் முன்ஃபசிலைனி ஃபி ஹாலித் தக்கல்லுமி. தக்கல்லுமுடி 2 லமீர், முன்ஃபசிலான 2 லமீர். சரியா? முன்ஃபசில் இந்த இருக்குல்ல, அன நஹ்னு, இதுதான் இந்த முன்ஃபசிலான 2 லமீர். சரியா? அதற்கு சபராக்கணும்னாங்கல்ல. இப்போ பாருங்க, இஸ்மு தஃப்லீல் எல்லாத்துக்கும் சபரா கொண்டு வந்திருக்கோமா? அப்ப அன அஃதலு மின்க, நான் உன்னை விட மிகவும் சிறந்தவன். இப்ப மேல அலிஃப்லாமின் பக்கம் இணைக்கப்பட்டு சொன்னாங்க. அதனாலதான் எல்லாத்துலயும் என்ன செஞ்சோம், அலிஃப்லாமுடன் இணைத்து சொன்னோம். ஹபரா வரணும், அந்த அலிஃப்லாம்ல இணைக்கப்பட்டு வரணும்னாங்க. அதனால எல்லாம் அலிஃப்லாமா கொண்டு வந்தோம். இங்க அலிஃப்லாம் இல்ல, நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலைன்னு சொன்னாங்க. சரியா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி கொண்டு வரல. அஃலலு மின்கன் போட்டாங்க. சரியா? மின்கும்னு இல்ல, அலிஃப்லாமும் இல்ல, எதுவும் இல்ல, இலாஃபத்தும் இல்லாத மாதிரி உதாரணம் கொண்டு வந்துட்டாங்க. ஆகவே இது தவறான இது. நாம் எப்படி சொல்லணும்னா, அன அஃலலு தாலிபின், நான் மாணவனின் சிறந்தவனாக இருக்கிறேன். நஹ்னு, ஆஹ் அப்ப அன அஃலலுன்னு போடணும். அதே நக்கிரால அஃலலு தாலிபின் அப்படின்னு கொண்டு வரணும். சரியா? அப்பதான் என்னவாகும், லில் முஃப்ரதின் முத்தகல்லிமி, தன்னிலை ஆஹ் ஒருமையை குறிக்கக்கூடியது. அதுக்கு என்ன சொல்லணும், அன அஃலலு தாலிபின், நான் மாணவனின் சிறந்தவனாய் இருப்பேன். அதுவே பன்மையில் சொல்ல வேண்டும் என்றால், நஹ்னு அஃலலு தொலபத்தின், நாங்கள் மாணவர்களில் சிறந்தவர்களாக இருப்போம். சரியா? அப்ப இங்க தொலபத்தின் அப்படின்னு இது பன்மை, தாலிபுடைய பன்மை தொலபத்தின். இப்ப மாணவர்களில் சிறந்தவராக இருப்போம். இப்ப நம்ம படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், நஹ்னு அன எதுவாக வரட்டும், ஒரு நக்கிராவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டு வந்தால் இஸ்மு தஃப்லீல் எப்பொழுதும் முஃப்ரத் முதக்கராக தான் படிக்க வேண்டும். அதனாலதான் நம்ம என்ன செஞ்சோம், அனன் போடும் போதும் என்னதான் படிச்சோம், அஃலலு தாலிபின் படிச்சோம். அதே நஹ்னுன்னு போடும் போதும் நஹ்னு இதேதான், அஃலலு தான் போடணும். சரியா?
நஹ்னு அஃலலு தொலபத்தின், மாணவர்களில் மிகவும் சிறந்தவர்களாக இருப்போம். சரியா? இப்ப கடைசியா பாருங்க, ஹாதா அஃலலுல் அபனாஇ. அப்ப இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இஸ்மு தஃலீல் முலாஃபுன் இலல் மாரிஃபதி, மாரிஃபா முலாஃபுன் இலா மாரிஃபத்தின், மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட இஸ்மு தஃலீல் அன் ஜமீஇ அஸ்மா இஷாரத்தி, இஸ்மு இஷாராக்கள் அனைத்தின் பக்கமும் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட இஸ்மு தஃலீல். அப்படி ஹபரா கொண்டு வர சொன்னாங்களா, இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. என்னென்ன பாருங்க, ஹாதா அஃலலுல் அபனாஇ, இவனாகிறவன் பிள்ளைகளில் சிறந்தவனாய் இருப்பான். இதில் முஃப்ரதி முதக்கரி, ஆண்பால் ஒருமைக்கு, ஹாதான்றது ஆண்பால் ஒருமை, ஹாதிஹி இவளாகிறவள், அஃலலு தாலிபாத்தி பெண்களில் மாணவிகளில் மிகவும் சிறந்த மாணவியாக இருப்பாள். ஃபுதுல தாலிபாத்தி, இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம், தாலிபாத் மாணவிகளில் மிகவும் சிறந்த மாணவி, அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா ரெண்டு வகையாவும் கொண்டு வரலாம். தோதுவா ஃபுதுலான்னு கொண்டு வரலாம், தோது இல்லாம அஃலலு, ஒரே மாதிரி அஃலலுன்னு சொல்லலாம், இல்ல முன்னாடி உள்ளதுக்கு தோதுவாவும் கொண்டு வரலாம். காரணம், ஒரு இலாஃபத்து மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டா ரெண்டாவும் படிக்கலான்னு படிச்சிருக்கோம். சரியா? அப்ப லில் முஃப்ரதத்தில் முஅன்னஸதி, பெண்பால் ஒருமைக்கு இது சொல்லணும். அடுத்து பாருங்க, ஹாதானி அஃலலுல் அபுனா இவ்விருவர்கள் ஆஹ் பிள்ளைகளில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அஃலல துல்லாபி, பிள்ளை மாணவர்களில் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். நில் முசன்னல் முதக்கரி, ஆண்பால் இருமைக்கு. சரியா? அப்ப தோது அஃலாலான்னு சொல்லலாம், தோது இல்லாம அஃலலுன்னு சொல்லலாம். சரியா? பிள்ளைகளில் சிறந்தவர்கள், மாணவர்களில் சிறந்தவர்கள். சரியா? ஹாத்தானி அஃலலு தாலிபாத்தி, ஃபுதுலையா தாலிபாத்தி ரெண்டுமே சொல்லலாம். அப்படின்னா இரு பெண்கள், இந்த இரண்டு பெண்கள் மாணவிகளில் மிகவும் சிறந்தவர்கள், இல்லாட்டி தோதுவா ஃபுதுலையா தாலிபாத்தி மாணவர்களில் மிகவும் சிறந்த இரண்டு பெண்களாக இருக்கிறார்கள். அது என்னது, முசன்னல் மன்னசி பெண்பால் இருமைக்குரியதா இருக்கும். இதை முடிக்க போறவன ரெண்டு தான் பாருங்க. உலாஇ அஃலலு துல்லாபி, இவர்கள் அஃலலு துல்லாபி மாணவர்களில் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப தோது இல்லாம சொல்லலாம், இல்லாட்டி அப்பாதிலு துல்லாபி மாணவர்களில் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். தோதுவா அஃலாலின்னு சொல்லலாம், தோது இல்லாம அஃலலுன்னு சொல்லலாம். சரியா? இது இது கூறி ஆண்பால் பெண்மைக்கு இது. சரியா? அடுத்து உலாஇ அஃலலு தாலிபாத்தி, இவர்கள் பெண்களை பார்த்து சொல்லக்கூடிய ஹவுலாஇ. சரியா? அஃலலு தாலிபாத்தி தோது இல்லாம மாணவிகளில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இது தோது இல்லாம. இப்போ தோதுவா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஃபுதுலையாது தாலிபாத்தி, மாணவிகளில் மிகவும் சிறந்த மாணவிகளாக இருப்பார்கள். லிஜம்இல் இனாசி பெண்பால் பன்மைக்குரியதா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த பயிற்சியை அழகாக முடித்து விட்டோம். அவர்கள் சொன்னதை போல நாம் படித்து விட்டோம். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதுதான், இலாஃபத் மாரிஃபாயின் பக்கம் சொன்னா ரெண்டு வகையாக கொண்டு வரலாம். நக்கிராவின் பக்கம் இலாஃபத் செஞ்சா முஃப்ரத் முதக்கரா தான் கொண்டு வரணும். அஃலலு தலபின், அஃலலு தாலிபீன அப்படின்னு என்ன செய்யணும், அஃலலு தான் சொல்லணும், முஃப்ரத் முதக்கரா தான் சொல்லணும். அலிஃப்லாம் வந்துச்சுன்னா ரெண்டு வகையா இல்ல, எப்படிதான் சொல்லணும், ஒரே வகை தான், தோதுவாக தான் சொல்லி ஆகணும். அதனாலதான் எல்லாத்துலயும் அந்துமுல் அஃபாதிலு அந்துமன் ஃபுதுலையான் எல்லாத்தையும் தோதுவா கொண்டு வந்தோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை இத்தனை பாடங்கள் முடித்து விட்டோம். இன்னும் சில பாடங்கள் தான் இருக்கின்றது. வாருங்கள், அதையும் பார்த்து முழுமையாக இதை முடித்து விடுவோம். நாம் இந்த பயிற்சிகளை கண்டதை இன்னது இந்த பாடத்தை உள்ள சில சந்தேகங்கள் அனைத்தையும் நீக்கிக் கொள்வதற்கு தான். இந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். பாடங்களையும் எப்படி காண்போமோ அதே போல இந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இதன் மூலம் ஒவ்வொரு பாடத்தையும் தெளிவாக விளங்குவதற்கும், இன்னும் அதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும், இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை, ரிலாவை நாம் இந்த கிதாபின் மூலம் அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பாடத்தை தொடர்ந்து காண்போம். இது முழுமையாக கண்டு முடிக்க நடத்த அனைத்திற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி